இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்ம செப்டம்பர் மாதத்திற்குள்ள நுழைந்திருக்கோம். புதிய மாதம், புதிய தலைப்பை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அடிமைத்தனம், இது குறித்து தான் நம்ம இந்த மாதம் முழுவதுமே பார்க்க போகிறோம். அடிமைத்தனம் நம்ம வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நம்மளால சுதந்திரமா எதையுமே செய்ய முடியாது. அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் முழுவதுமே நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ ரெபேக்கா நம்ம கூட இருக்காங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. இந்த மாசம் நம்ம தீய பழக்க அடிமைத்தனத்தை பத்தி பேச போறோம். இந்த அடிமைத்தனம் கேட்டுட்டு உள்ள வர்றது கிடையாது. அமைதியாகவே நண்பனா மாறி உள்ள வந்துரும். அதற்கு பிறகு அது நம்மோட வாழ்க்கை, உடல், மனசு, செல்வம், நம்மோட சிந்தனை எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். இந்த அடிமைத்தனத்திற்கான தீர்வு போதை பழக்கத்தை விட்டு தூரமா இருக்கிறதான்னு நீங்க நினைக்கிறீங்களா நண்பர்களே? ஆமா, போதை பழக்கத்தை விட்டு தூரமா இருக்கணும். ஆனா இயேசுவை நெருங்கி வரவும் செய்யணும். நம்மோட ஐக்கியம் இயேசு கிறிஸ்து கூட இணையறப்ப, குடும்பத்தோட அன்பு நமக்கு கிடைக்கிறப்ப, புரிஞ்சுக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறப்ப, நம்மோட உறவு பாத்தீங்கன்னா இரும்பு கோட்டை மாதிரி இருக்கிற போதை பழக்கத்தை, கெட்ட பழக்கத்தை உடைக்கும். இந்த மாசம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவியால, தங்களுக்கு நெருக்கமானவங்களோட உதவியால எல்லா அடிமைத்தனத்தையும், அதாவது மது பழக்க அடிமைத்தனம், போதை பழக்க அடிமைத்தனம், சூதாட்ட அடிமைத்தனம், விளையாட்டு, ஆபாசப்படம் பாக்குதல் அல்லது அதிகமா சாப்பிடுற அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பெற்றவங்கள சந்திப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவியால போதை பழக்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனவங்களுடைய சாட்சிகளை பாப்போம். முதல் முறையா நான் எனக்கு ஜெபம் செஞ்சேன். ஆண்டவரே, இந்த விஷயத்துல இருந்து என்ன வெளியே வர எனக்கு தைரியம் வேணும். இந்த விஷயத்துல இருந்து, இந்த போதை பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டேன்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். இதுக்காக என்னோட அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்கன்னு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணினேன். ஏன்னா இந்த விஷயத்துக்காக எங்க அம்மா ரொம்ப நாளா ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் நான் இப்படி இருக்கிறத பார்க்க எங்க அம்மா விரும்பல. எங்க அம்மா அப்பா இருந்திருந்தாலும் கூட நான் குடிக்க தான் செய்வேன். நான் தனிமையில இருந்ததுனால நான் குடிச்சேன். இந்த உலகத்தை எதிர்கொள்ள என்கிட்ட சக்தி இல்ல. பண ரீதியான விஷயமும் என்கிட்ட கிடையாது சார். உணர்வு ரீதியாவும் மன ரீதியாவும் கூட நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப வேகமா இருந்தாங்க. நான் தயாராவே இல்ல. ஒருவேளை நீங்க இப்படி அடிமைத்தனத்தோட போராடிக்கிட்டு இருப்பீங்கன்னா, எங்களுடைய CBN பிரேயர் லைனுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. நண்பர்களே, ஜெபமும் ஆலோசனையும் சேர்ந்து வல்லமையான விஷயங்களை செய்ய முடியும். இன்னைக்கே நீங்க விசுவாசத்தின் முதல் அடியை எடுத்து வச்சு இந்த அடிமைத்தனத்தை உடைங்க. இப்பவே நீங்க CBN பிரேயர் லைன்ல ஃபோன் பண்ணி ஆலோசனை பகுதிகளுக்காக பதிவு செய்யுங்க. நண்பர்களே, இந்த மாசம் முழுசும் நம்ம அடிமைத்தனத்தை பத்தி கத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலையை பெற முடியும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற வெறுமையே தீய பழக்கத்தால நிரப்பாம ஆண்டவர் இயேசுவின் அன்பாலையும் பிரசன்னத்தாலையும் எப்படி நிரப்புறதுன்னு கத்துக்கலாம். நண்பர்களே, நான் சீக்கிரமா உங்களை ஸ்டுடியோவுல சந்திக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பார்க்கலாம். நன்றி ரெபேக்கா. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடிமைத்தனத்துல நம்ம தனிமையா இல்லை. நமக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க. நாமும் கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதை தான் சாட்சிகள், பிரசங்கங்கள், வசனங்கள் மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம் முழுவதுமாக. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்க்கலாம். CBN பிரேயர் லைன் லைவ் முதலாவது மற்றும் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 3 மணிக்கு Facebook லைவ்ல வரப்போகுது. நண்பர்களே, தீய பழக்கம் உங்களோட குடும்பத்தை உடைச்சிருச்சா? உங்க பிரியமானவர்கள் கிட்ட இருந்து விலக்கிடுச்சா? உங்களுடைய ஆரோக்கியத்தை அது மொத்தமா கெடுத்துருச்சா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைங்களும் தீய பழக்கத்துக்கு அடிமையாடுவாங்கன்னு உங்களுக்குள்ள பயம் ஏற்படுதா? இருள் உங்க நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கும் போது
இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்போ பிரார்த்தனைக்கு நீங்க கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. சிபிஎன் பிரேயர் லைனோட லைவ் பிரேயர்ல நீங்க கலந்துக்கோங்க. தேதி என்னன்னா 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம். லைவ் பிரேயர்ல கலந்துக்க முடியலன்னா சிபிஎன் பிரேயர் லைனுக்கு தாராளமா கால் பண்ணலாம். 9910401010க்கு கால் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி உங்க ஜெப வேண்டுகோள்களை சொல்லலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அடிமைத்தனத்தில் நிறைய வகைகள் இருக்குது. சில பேர் ஃபோனுக்கு அடிமையாக இருப்பாங்க, சில பேர் சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாக இருப்பாங்க, சில பேர் ஷாப்பிங்க்கு அடிமையாக இருப்பாங்க, சில பேர் சாப்பிட்றதுக்கு கூட அடிமையாக இருப்பாங்க. இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே அது கூட போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதம் நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். பொதுவாகவே அடிமைத்தனம் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியலை. அதனால தான் இன்னும் நம்ம அந்த அடிமைத்தனத்திலேயே இருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த அடிமைத்தனமே நம்ம வாழ்க்கை முறையாக கூட நமக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு காலத்துலலாம் நைட்டு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஆசையை அப்படியே கட்டுப்படுத்திட்டு நம்ம பேசாமல் தூங்கிடுவோம். அதுக்கப்புறமா எப்போ கடை திறக்குதோ நம்ம போய் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போது நைட்டு உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னா உடனே ஆர்டர் போடுறோம், உடனே வீட்டுக்கு வருது, நம்ம உடனே சாப்பிட்றதோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஆசையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகுது. அது எப்படி போகுதோ அது பக்கமாகவே உங்கள் மனமும் போகுது, நீங்களும் போகிறீங்க. ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்கு உண்மையிலேயே நல்லது கிடையாது. நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம எதை எங்கே எப்போ வேண்டான்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை தேவன் நமக்கு தந்திருக்காரு. இதை நம்ம கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சி 20 வருஷத்தை முடிக்க போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு தான் காரணம். உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடன் சேர்ந்து இதை நாங்கள் கொண்டாடுகிறோம். நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் சேரணும், ஒரு குடும்பத்தினராக நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. அடிமைத்தனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடிமைத்தனம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கா, அல்லது ஒவ்வொரு குடும்பங்களும் சந்திக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா? இந்த தலைப்பை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம சைனிகா அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இவங்க நண்பர்கள் மூலமா இவங்க போதை பழக்கத்திற்கு அடிமையாகியிருக்காங்க. பிறகு எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டான்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ட்ரூத் ஆர் டேர் விளையாட்டு சைனிகாவின் வாழ்க்கையை முற்றிலும் மோசமாக மாற்றிவிட்டது. சைனிகா டியரை தேர்ந்தெடுத்தார்கள். நாங்க எங்களோட ஃப்ரீ பீரியட்ல கேம்ஸ் நிறைய விளையாடுவோம். ட்ரூத் ஆர் டேர். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் அந்த கேமை ரொம்ப ஜாலியா விளையாடுவோம். அப்போ எனக்கு டேர் வந்துச்சு. அதுல அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி சிகரெட் புடின்னு சொன்னாங்க. நான் என் லைஃப்ல இது வரைக்கும் சிகரெட் பிடிச்சதே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கட்டாயப்படுத்தினதுனால நான் சிகரெட் பிடிச்சேன். அதுக்கப்புறம் அது என் பழக்கமா ஆயிடுச்சு. அவர் டேரை தேர்ந்தெடுத்து விளையாட்டாக சிகரெட் பிடிக்கும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. எப்பெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அப்பெல்லாம் நான் சிகரெட் பிடிப்பேன், தண்ணி அடிப்பேன், அப்புறம் தவறான படங்களை கூட அப்ப நான் அவங்க கூட சேர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கிற நல்லதுதான் நினைச்சேன். சைனிகா அவர்களின் இந்த தீய பழக்கங்கள் அவர்களுடைய படிப்பையும் வாழ்க்கையையும் பாதித்தது. நான் எல்லா தீய பழக்கங்கள்லயும் அடிமையானதுனால படிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நைட்டு ஃபுல்லா போன்ல பேசணுன்ற எண்ணத்துக்கு அடிமையான. ஸ்கூலுக்கு போனா எல்லா கிளாஸையும் பங்க் பண்ணிட்டு வெளியில ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன். இதனால என்ன ஆச்சுன்னா என்னோட 10th மார்க் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. நான் நல்ல மார்க் எடுக்கல. சைனிகா அவர்களின் நடவடிக்கையில் வித்தியாசம் இருப்பதை பார்த்து தாயார் நண்பர்களோடு சேர்ந்து இருப்பதினால் இப்படி இருக்கும் என்று அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்புறம் ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டு டிகிரி படிக்க போனேன்.
அங்கேயும் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சாங்க. நான் அவங்க கூடயும் சேர்ந்து எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல எனக்கு எங்க ஏரியால ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சா. அதுவும் எங்க ஏரியால லோக்கல் பசங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும். அந்த பொண்ணோட பேரு மேரி. அவ கூட நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேசுவேன். என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் நான் மேரி கிட்ட நிறைய சொன்னேன். அப்போ அவ என்கிட்ட சொன்னா, நீ பண்றது சரியில்லை. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் டைமா அவ சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா. மேரியின் மூலமாக சைனிகா சர்ச்சுக்கு போக துவங்கினார்கள். அந்த நாட்களில் குடும்பத்திலும் பலதரப்பட்ட குழப்பமான சூழல் இருந்தது. அப்போ அம்மா அப்பா ரிலேஷன்லயும் நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ நான் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிட்டேன். ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லுவேன். என்னால முடியல. ஃபேமிலிலயும் நிறைய ப்ராப்ளம் அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. அதுல பண பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அப்போ நான் அதிகமா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். கடவுள்கிட்ட நான் அப்போ நிறைய வேண்டுதல் வச்சேன். நான் அவருக்கு விசுவாசமா இருந்தேன். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா தேவனாலே முடிவுக்கு வரும்னு நினைச்சேன். எவ்வளவுதான் நான் ஜெபிச்சிருந்தாலும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எதுவும் முடிவுக்கு வரவே இல்லை. சைனிகா அவர்கள் தொடர்ச்சியாக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார்கள். அங்கு பாஸ்டரின் பிரசங்கத்தினால் அவர்களுக்கும் அவரின் வீட்டிலும் மாறுதல் வர ஆரம்பித்தது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. இந்த நீதிமொழி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வசனம் வந்த உடனே நான் கர்த்தரை முழுமையா சார்ந்து வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைய அற்புதமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாரு. அது வார்த்தையால நிச்சயமா என்னால சொல்லவே முடியாது. அப்புறம் எங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. பண நெருக்கடியில இருந்து எங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. எங்களோட லைஃப்ல நாங்க ஒரு நல்ல growth அடைஞ்சோம். பர்சனலா என்னோட லைஃப்ல நான் ஹைதராபாத்ல இருக்க வில்லம் மேரி காலேஜ்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணேன். நான் எந்த டியூஷனும் அங்க போகல. எந்த டியூஷனுமே போகாம நான் என்னோட படிப்பை ரொம்ப நல்லாவே முடிச்சேன். எந்த அரியர்ஸும் நான் வைக்கவே இல்லை. சைனிகா அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்ததை தொடர்ந்து அவர்களது வாழ்க்கையை தேவனுக்கே என்று முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். ஒரு நாள் நான் அக்டோபர் 21 அன்னைக்கு சர்ச் போனேன். ஆராதனை நடந்துட்டு இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என் மேல அப்போ இறங்குச்சு. உடம்புல எனக்கு அப்போ மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த நேரத்துல என்னோட பாரங்களும் பாவங்களும் என்னை விட்டு விலகின மாதிரி உணர்ந்தேன். ஒரு தெய்வீக அன்பும் சமாதானமும் அப்புறம் பரிசுத்த ஆவி மூலமா என் இருதயம் நிரம்பிச்சு. கர்த்தரை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சைனிகா அவர்கள் பழைய தீய பழக்கங்கள் உள்ள நண்பர்களை விட்டு கர்த்தரை எல்லா இடங்களிலும் நல்ல நண்பனாக வைத்துக் கொண்டார். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில தேவனால எல்லாமே நல்லபடியா இருக்கு. அம்மா அப்பாக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறிடுச்சு. எங்களுக்குள்ள இருந்த பண நெருக்கடியும் மாறிடுச்சு. பழைய நண்பர்கள் இப்ப என் கூட இல்ல. ஆனா கர்த்தரே எல்லாமுமா என் கூட நிறைஞ்சு இருக்காரு. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா உடைஞ்சு போன எங்களோட குடும்பத்தை எடுத்து கட்டியதற்காகவும் எனக்கு நன்மைகள் பண்ணதுக்காகவும். நன்றி சைனிகா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம யாரு கூட நட்புறவு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா நாங்க பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நீங்க தேவனிடத்தில் அந்த நட்புறவை ஏற்படுத்தி கொண்ட போது நீங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தீங்க அப்படிங்கிறத எங்களால பார்க்க முடியுது. நம்ம படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்கிற இடத்துலையோ உலக பிரகாரமா நிறைய பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது உங்க பெற்றோர் சொல்லி கொடுத்ததற்கு வித்தியாசமா கூட இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, ஏன் நீ இப்படி இருக்க, இதை செஞ்சால் என்ன ஆக போகுது, இப்போ உங்கள் அம்மா அப்பா என்ன பக்கத்துலையா இருக்காங்க, அல்லது உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் பக்கத்துலையா இருக்காங்க, சும்மா இதை செஞ்சு தான் பாரு அப்படின்னு நண்பர்கள் வந்து சொல்லும்போது அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு தயக்கம் வரதான் செய்யுது. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீங்கள் எப்படியாவது நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவனுடன் நட்புறவு மிகவும் அவசியம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம பைபிள்லேருந்து ஒருத்தரை பார்க்க போகிறோம். இவங்க வளர்ந்த இடம், ஆராதனை செய்த விதம், பெற்றோர்கள் வளர்த்த விதம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இப்போ உலக பிரகாரமாக ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்துக்குள்ளே அவங்க கொண்டு போய் விடப்பட்டாங்க. உங்களுக்காக பைபிள்லேருந்து அந்த வசனங்களை வாசிக்கிறேன். தானியேல் 1 வசனங்கள். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான்.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த காலத்துல ஒரு பதவி உயர்வு வாங்குவதற்கு, அப்படி இல்லை உங்க வேலை செய்கிற இடத்துல உங்க பாஸை பிரியப்படுத்துவதற்கு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனா இந்த வசனங்கள்ல பாருங்க, ராஜாவினுடைய கட்டளையா இருந்த போதும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தானியேலும் அவருடைய நண்பர்களும் உறுதியா இருந்தாங்க. நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை மட்டுமே செய்வேன் அப்படின்னு தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் மனசுல நினைச்சதுனால தேவன் ஒரு உயர்வை கட்டளையிட்டார் அப்படிங்கிறத பைபிள்ல நம்ம பார்க்குறோம். இதே மாதிரியா தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் கூட ஸ்கூல் போயிட்டு வந்து, அம்மா மற்ற பிள்ளைங்களாம் அது பண்ணுறாங்கம்மா, அதனால தான்மா நானும் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இதை தான் நாமும் செய்யணும். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் எல்லா நபர்களையும் நம்ம விலக்கி வைக்கணும். எல்லாரையும்னா எல்லாரையும் அப்படின்னு கிடையாது. தவறாக இருக்கக்கூடிய நட்புகள், தவறாக இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் நம்ம விலக்கி வைக்கணும். தானியேலும் அவங்க நண்பர்களும் செஞ்ச மாதிரி நாமும் கூட மறுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கள் வெப்சைட்டுக்கு போய் இலவச ஆலோசனையையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த முறை தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. உத்தரகாண்ட் ருத்ரப்பூரைச் சேர்ந்த சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும், கோத்வார் MECI அர்பன் சங்கத்தில் இருந்தும், மற்றும் உத்தரப்பிரதேசம் அலிகரில் இருந்தும் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச். செப்டம்பர் மாதத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த நவீன கால வளர்ச்சி நமக்கு ஒரு பிரச்சனையா அல்லது நமக்கு ஒரு வாழ்க்கை முறையா அப்படிங்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபோன் பேசுறது தவறாங்க? ஃபோன் பயன்படுத்துறது ஆபத்தானதா? ஷாப்பிங் பண்ணுறது ஆபத்தானதா? தேவனை விட்டு விலக்குகிற எல்லா காரியமும் ஆபத்து தான். நம்ம தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். அவரை விட்டு விலக்குகிற எல்லா காரியமும் நமக்கு ஆபத்து தான். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கீங்க, அதை பரிசோதிப்பது ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கு. ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க, அவர்கிட்ட நீங்கள் இல்லை, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தரதற்காக நன்றி ஆண்டவரே. இப்போ நாங்கள் இந்த நவீன கால வாழ்க்கை முறைக்கு தங்களை மாற்றிக்கிறதா நினச்சி தீய பழக்க வழக்கங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் அடிமையாக இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பேர் அடுத்த கட்ட நிலைக்கு போவோன்னு நினச்சி தெரியாமல் போய் அதில் சிக்கி இருக்காங்கப்பா. இன்னும் நிறைய பேருக்கு அந்த தீய பழக்கங்கள்ல இருந்து வெளியில் வர அவங்களுக்கு விருப்பமே இல்லை ஆண்டவரே. இந்த தீய மற்றும் தேவையில்லாத பழக்கங்களினால அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பை நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து அவங்க வெளியில வர அவங்களுக்கு நீங்க கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை நீங்க புதுப்பிங்க ஆண்டவரே. ஒரு புதிய வாழ்க்கையை அவங்களுக்கு மறுபடியும் தாங்க. அதே நேரம் உங்க கூட இருக்கிற அவங்களுடைய நட்புறவை மறுபடியும் வலுப்படுத்த அவங்க உங்களை தேடி வர அவங்கள நீங்க வழிநடத்துங்கப்பா.
அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய வாழ்க்கை மாறி உங்கள் நாமத்துக்கு சாட்சியா வாழ அவங்க உங்கள் வல்லமையால் நிரப்புங்கப்பா. அவங்களுடைய தோல்விகள் மாறட்டும். வீட்டில் இருக்கவங்களுடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும் அப்பா. இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் வல்லமையும் தந்து எங்களை நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியில கொண்டு வர தேவனால் முடியும். அவர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். இப்ப இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இரண்டு கொரிந்தியர் 5:17. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்துல கெட்ட பழக்கங்கள் இருக்கும், கெட்ட வார்த்தைகள் இருக்கும். ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். அதை தான் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாளாக இருக்க, புதிய அன்பை பெற, புதிய சூழ்நிலைகளை பெற, நீங்க உலக பிரகாரமாக வாழாமல் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமா உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். நீங்க ஒரு புது சிருஷ்டியா இருப்பீங்க. இதை தான் நம்ம சாட்சியாக பார்த்து சயனிக்கா அவங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம். பைபிள்ல இருந்து தானியேலுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்த்தோம். நீங்க தேவனுக்குள்ள வரும்போது அடிமைத்தனத்துல இருக்க மாட்டீங்க. அதனால உங்க வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. See